அங்கே வெளியில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏன் பெரிய பெரிய கார்பரேட் கிளினிக்ஸில் நல்லா பியூட்டிஃபுல்லாக 2 ரிசப்ஷன் கேர்ள்ஸ் வைக்கிறாங்க? இது தட் ஒர்க்ஸ். அவங்க கிட்ட உட்காந்து ரேட்டை பார்கெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈகோ அடிக்கும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, நீங்கள் வந்துட்டு என்னையே வந்து பார்க்கட்டும் உள்ளே வந்து பார்க்கட்டும் அப்படின்னா உங்கள் முன்னாடி தடுக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும். யூ ஷுட் நாட் பி ஈஸிலி அவைலபிள். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த இடத்துல 2 பேர் இருந்து அவங்களோட இன்புட்ஸை கொடுத்து அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கிளினிக்கில் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். ஆனால் சும்மா கேட்டுப்பா வந்தேன் சார், இந்த மட்டும் பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வந்தேன். என்ன பார்த்ததுக்கு இவ்வளோ கேட்குறீங்க? ஒன்றுமே பண்ணலையே. இதெல்லாம் நிறைய நடந்துருச்சுல, எக்கச்சக்கமாக நடந்துருச்சு. ஓகே, எனக்கு நிறைய நினச்சிப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். நிறைய பார்த்துட்டாங்க இந்த மாதிரி, எக்கச்சக்கமாக பார்த்துட்டேன், நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதில் வந்து லேர்னிங்ஸ் தான் அதெல்லாம். அதில் வந்து அடிபட்டு சரி அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சு தான் இதெல்லாம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு உள்ளே இருந்து போகும்போது அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுறீங்கிறத அவங்களுக்கு மறந்துடும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணுறீங்கிறது தான் ஞாபகம் இருக்கும். நீங்கள் சார்ஜ் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா கூட சார்ஜ் கொஞ்சம் கூட வாங்கினாரு எவ்வளோ ஞாபகம் இல்லை அப்படி மறந்துடும். பட் ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ ஹேட் அ பேஷண்ட் ஒரு 4 நாள் முன்னாடி பெங்காலில் ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்டு, கல்கட்டாவில், வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட் என் கிளினிக் உள்ளே வந்துட்டு அவர் வந்துட்டு சார் இத்தனை க்ரௌன் படிக்கல எங்கே பண்ணீங்கன்னா அது மாதிரி நான் பெங்காலில் டாக்டருக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன் நான். சார் கிளினிக் சூப்பராக இருந்தது சார், சார் அவ்வளோ ஹைஜீனிக் சார். அவர் என்ன சொன்னார்னு எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, நம்ம ஏதோ நம்மளை சொல்கிறாரோ அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் 3 தடவை அதை சொல்லிட்டார் லிட்டரலாக. அது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயின் இருக்குது. அதை நான் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? எனக்கு என் கிளினிக்கில் இன்னும் இன்டீரியர் பெரிய இன்டீரியர்ஸ் கிடையாது. ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். அதுக்காக நான் ஒரு பிக் மணி சேர்த்தேன், பட் ஐ ஸ்பெண்ட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ அது வந்துட்டு அது whenever patient gives a feedback, listen to that. ஓகே, யாருமே சும்மா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேலையே இல்லையா அவங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு? சொன்னாங்கன்னா அதில் என்ன பாசிட்டிவாக இருக்குது அதை நம்ம எடுத்துக்க முடியுமா, என்ன நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அடுத்த முறை வரும்போது அவங்களுக்கு சேஞ்சை காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? உங்கள் கிளினிக்கில் வந்து சேஞ்ச் காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? தட் வில் ரியலி ஒர்க் வெரி நைஸ். என்னங்க எவ்வளோ தானே பேசுறது.